ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஈஸி 2 minutes ரெசிபி. இப்போ கீரை சாறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் மணத்தக்காளி கீரையிலையோ இல்லை முருங்கைக்கீரையிலையோ பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 10 சின்ன வெங்காயம், 7 பூண்டு, ஒரு தக்காளி, மிளகு, ஜீரகம், ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதை அரைக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்துக்கோங்க. 2வது தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் நீங்கள் அந்த தண்ணியை அடுப்பில் போட்டுக்கோங்க. தனியாக அடுப்பில் ஊற்றிட்டு அந்த கீரையை நல்லா கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கீரையை நீங்கள் இந்த அரிசி களைஞ்ச தண்ணி அடுப்பில் போட்டதில் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதோடு நீங்கள் அந்த மிளகு ஜீரகத்தை போட்டுருங்க. அடுப்பை ஆன் பண்ணிட்டு இதோட நீங்கள் அந்த மிளகு ஜீரகம், 10 வெங்காயம், அப்புறம் அந்த 7 பூண்டு, பச்சை மிளகா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணாலும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மிச்சம் எல்லா பொருளையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க. இதோட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு நீங்கள் நான் குக்கரில் வச்சுருக்கேன். குக்கர் போட்டு மூடிடுங்க. ஒரு 3 விசில், ஒரு அது வேகிற வரைக்கும் 2-3 விசில் விட்ருங்க. இந்த மீன்வைல் நீங்கள் தேங்காயும் கசகசாவும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. எடுத்து வச்ச தேங்காயும் கசகசாவும் போட்டு அரைச்சி வச்சுருங்க. குக்கர் விசில் அடங்கின உடனே திறந்து பார்த்தா அது கொஞ்சம் நல்லா கடைஞ்சி விடுங்க. கடைஞ்சதுக்கப்புறம் அதில் நீங்கள் அரைச்சி வச்ச தேங்காவையும் கசகசாவையும் இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. வேணும்னா நீங்கள் தாளித்து கூட விட்டுக்கலாம். இது நீங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லதும் கூட. மணத்தக்காளி கீரை உங்களுக்கு தெரியும், வயிற்று புண்ணுக்கெலாம் நல்லது. முருங்கைக்கீரையிலும் நிறைய சக்தி இருக்குது. ஸோ நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். Thanks for watching everyone.